ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை நம்ம ப்ரீவியூ பார்க்க போகிறோம். எப்படிலாம் இந்த ரெண்டு டீமும் லைன் அப் பண்ணலாம், யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்தியாவோட ஆரம்பித்தா சில செலெக்ஷனுக்கு சம்மந்தமாக சில கேள்விக்குறி இருந்திருக்கு. இப்போ நான் ரெண்டு பிளேயரை கண்டிப்பாக இந்த ஸ்குவாட்ல போட்டிருப்பேன். முதல் பிளேயர் யஷ்தயால், ரெண்டாவது சாய் சுதர்சன். இப்ப யஷ்தயால் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பங்களாதேஷ் சீரீஸ், நியூசிலாந்து சீரீஸ், ரெண்டு சீரீஸ்லயுமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவர் இந்தியா ஏக்கு விளையாடி ரொம்ப நன்னாதான் போட்டு இருந்திருக்கார். அவர் இந்த சீரீஸ்ல இந்த டீம்ல கண்டிப்பா விளையாடி இருப்பார் 5 டெஸ்ட் மேட்ச். அவர் எதனால ஒரு இந்தியால கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கல, அவர் நன்னாதான் போன்றிருந்தார். ஒரு 2 ரன் எக்கானமி கூட வரல அவர் போடுறச்சு இந்த இந்தியா மேட்சஸ்லாம். எதனால விட்டுருக்கான்னு எனக்கு புரியல. இப்ப சாய் சுதர்சன் இந்தியாலலாம் விளையாடுறச்சே எப்ப இறங்கினாலும் செஞ்சுரி அடிச்சுட்டு இருந்தார். இப்ப அந்த இந்தியாவே ஆஸ்திரேலியாவே சீரீஸ்ல அவரும் படிக்கலும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 2 பேருமே ஒரு 80-90 அந்த மாதிரி அடிச்சிருந்தா, படிக்கல்ல எடுத்திருக்கா. அது ஒரு தப்பான செலெக்ஷன் நான் சொல்லல. ஆனா சாய் சுதர்சன் எல்லா ஃபார்மேட்லயும் நல்லா விளையாடின்னு இருக்கார். எப்பயோ அவர் இந்தியா டெபியூ பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடியே அவர் இந்தியா டெபியூ பண்ணியிருந்திருக்கணும். அவரை எடுக்காதது எனக்கு புரியல. இந்த 2 பேரு எடுக்காதது எனக்கு என்னமோ கொஞ்சம் விட்டாலோன்னு எனக்கு இருக்கு. இப்ப இன்னும் அந்த ஸ்குவாட பார்த்தோம்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பங்களாதேஷ் T20 சீரீஸ், சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸை விளையாடுறதுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடிருக்கணும். டு டெஸ்ட் இஸ் பவுலிங் ஃபிட்னஸ், எஸ்பெஷலி அஹெட் ஆஃப். இப்ப டொமஸ்டிக் கிரிக்கெட்ல 4 டே, இங்க 5 டேனா, இந்த ரெட் பால் கிரிக்கெட்ல டெஸ்ட் இஸ் பவுலிங் ஃபிட்னஸ். அதனாலதான் நிதிஷ் ரெட்டிய ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா எடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஹர்திக் பாண்டியா போட முடியாத நிதிஷ் ரெட்டி எடுத்திருந்தா ஓகே. ஆனா ஹர்திக் பாண்டியாவுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பே கொடுக்காத, ஒரு கண்டென்ஷன்லயே அவரை வைக்காத நிதிஷ் ரெட்டினா அதான் எனக்கு புரியல. இப்ப ஹர்ஷித் ராணாவை எடுத்திருக்கா, ஓகே. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஆஃப் லேட் எஸ் போல்ட் வெல். ஆனா யஷ்தயால் கொஞ்சம் மாசக்கணக்காவே எஸ் போல்ட் வெல். அவரை விட்டுட்டு ஹர்ஷித் ராணானா எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதான் ஒரு சில கேள்விக்குறி இந்த ஸ்குவாட்ல. இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்டோட 11 பார்த்தோம்னா, இப்ப நான் சொல்ல போற 11 இந்தியாவுக்கும் சரி, ஆஸ்திரேலியாவுக்கும் சரி, ஒரு 2 கால் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு ஒரு மாதிரி தான் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாலா இருக்கும். ஆனா அந்த அந்த ஸ்கில் லெவல்ஸ், இப்ப ஆஸ்திரேலியாவோட டீம் பேப்பர்ல பார்த்தா நிறைய, அதாவது வருஷக்கணக்கா விளையாண்டு இருக்கிறவா தான் இந்த டீம்ல விளையாட போறா. ஆனா அந்த ஸ்கில் லெவல்ல ஒரு ஜாஸ்தி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா எனக்கு பொறுத்த வரைக்கும் கிடையாது. அந்த ரெண்டு டீமை நான் சொன்ன உடனே நான் திருப்பியும் அதை பத்தி நான் சொல்லப்பேன். இப்ப இந்தியாவுக்கு நான் எப்படி போயிருக்கேன்னா, ஓப்பனிங் KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், நம்பர் 3 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 4 விராட் கோலி, 5 ரிஷப் பந்த், 6 த்ருவ் ஜுரேல், 7 ரவீந்திர ஜடேஜா, 8 நிதிஷ் ரெட்டி, 9 ஜஸ்பிரீத் பும்ரா, 10 முகமது சிராஜ், 11 ஆகாஷ் தீப். இப்ப KL ராகுலோட பேட்டிங் பொசிஷனை மாத்திருந்தே இருந்திருக்கா. இப்ப அவர் இந்த 2வது இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல அவர் ஓப்பனிங் இறங்கி அவர் அவ்வளவா பண்ணல. ஆனாலும் ஐ ஃபீல் எஸ் காட் த ஸ்கில்ஸ் டு ஓப்பன் த பேட்டிங் இன் திஸ் கண்டிஷன்ஸ் நிறைய தடவை காமிச்சிருக்கார். ஈவன் தோ இட் நாட் பின் கன்சிஸ்டன்ட். இப்ப அவரோட போட்டி போடுற ஒரு சில ஆள் இருக்கானா, அபிமன்யு ஈஸ்வரன். அவர் இந்தியால விளையாடுறச்சே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார், ஜஸ்டிஃபைட் செலெக்ஷன். ஆனா இந்த இந்தியா ஆஸ்திரேலியா அவர் அவ்வளவா பண்ணல. தேவ்தூத் படிக்கல் இஸ் அன் ஆப்ஷன். ஆனா தேவ்தூத் படிக்கல், KL ராகுல், இப்ப எந்த பேரு கொஞ்சம் will give you more faith with the experience they have got playing at this levelனா, தேவ்தூத் படிக்கல் இஸ் a good player. நான் இல்லைன்னு சொல்லல. ஐ திங்க் அவரை தான் நம்பர் 3ல விளையாடுவான்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ வுட் கோ வித் KL ராகுல் ஓப்பனிங் த பேட்டிங் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் he has got. நம்பர் 3 வாஷிங்டன் சுந்தர். இப்ப வாஷிங்டன் சுந்தர் as a batsman, do you know, even though Padikkal has done well, do you know whether Padikkal and Sundar are going to be successful? தெரியாது. அதனாலதான் இப்ப படிக்கல் சீக்கிரமா அவுட் ஆனா அதுக்கப்புறமா என்ன வேல்யூ அவர் கொடுக்க போறார் இந்த மேட்ச்? ஒரு பவுலிங் போட முடியுமா? போட முடியாது. இப்ப இந்த பிச்சில் ஆஸ்திரேலியாக்காரன் எப்படி இந்த மைண்ட் கேம்ஸ் விளையாடுறான்னா, எல்லாருமே ஃபாஸ்ட் போலர்னு பேசிட்டு இருக்கா. ஆனா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஹியர் இஸ் நேத்தன் லயான்.
இப்ப கமின்ஸ், ஏசல்வூட் அவரோட பாதி விக்கெட் கூட இந்த கிரவுண்ட்ல எடுக்கல. ஆனா யாருமே அதை பத்தி பேச மாட்டா. ஃபாஸ்ட் பவுலர் தான் பேச்சு வரும். இப்ப ஜடேஜா வந்து ஆஃப் லேட்டு ஒரு ரெட் பால் கிரிக்கெட்ல ஒரு இம்பாக்டா கிரியேட் பண்ணிருக்காருன்னா எவ்வளவு தடவை கிரியேட் பண்ணிருக்காரு? நாட் அஸ் மச் வென் கம்பேர்ட் டு தி அதர் ஸ்பின்னர்ஸ் இன் திஸ் இந்தியன் சைட். இப்ப வாஷிங்டன் சுந்தர் சீக்கிரமா அவுட் ஆனாலும் அவர் வந்து ஒரு செகண்ட் ஸ்பின்னராகவும் விளையாடலாம். இஃப் ஜடேஜா இன் பேசேஜஸ் ஆஃப் பிளே இஃப் ஹி டஸ் நாட் கெட் எஃபெக்டிவ்னஸ், வாஷிங்டன் சுந்தர் கேன் பவுல் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம். அப்புறம் இப்ப நான் நேதராஸ் இங்கிலீஷ் சேனல்லே சொல்லியிருக்கேன், வாஷிங்டன் சுந்தர் ஹஸ் காட் த டேலண்ட் ஸ்கில் டு பேட் அட் நம்பர் 4 இன் டெஸ்ட் மேட்ச். அதை பத்தி எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. ஒரு 1 ஹாஃப்ல நம்பர் 3 ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ பேட் கால் அண்ட் புட்டிங் ஹிம் இன். வேற ஆளும் இருக்காளான்னு ஒரு சந்தேகம் இருக்கச்சு. ஐ ஃபீல் புட்டிங் வாஷிங்டன் சுந்தர் வித் பவுலிங் ஹி கேன் ஆல்சோ ஆட் இஸ் நாட் அ பேட் இது அட் ஆல். அப்புறம் இப்ப சில பேர் ஆர் அஸ்வினை விளையாடலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப அவர் விளையாடினா நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா எப்போ வெளிநாட்டுக்கு போனாலும் அவரை உக்காத்தி தான் வச்சிருக்கா. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல அவர் கண்டிப்பா விளையாடி இருக்கணும். இப்ப அவர் விளையாடினா இப்ப அஸ்வின் இஸ் நாட் கம்பீட்டிங் வித் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா இன் திஸ் 11. நான் எதுனால சொன்னேன்னா, வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3 விளையாடுற பேட்ஸ்மேன். அஸ்வின் நம்பர் 3 நோ. ஜடேஜாவை நான் பேட்ஸ்மேனுக்காக தான் நான் விளையாடுறேன். பேட்டிங் இதுக்கு தான் ஆவரேஜ் 40 இன் டெஸ்ட் இந்த லாஸ்ட் வேட். பவுலிங்னா ஒரு காம்படிஷனே எல்லாம். அஸ்வின் இஸ் ஈஸிலி பெட்டர் தென் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்ட் வில் பி இன் த டீம். ஆனா அஸ்வின் விளையாடணும்னா நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக தான் விளையாடணும். இப்ப தென் தேவ்தூத் படிக்கல் இன்ஸ்டெட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் தென் யூ கேன் பிளே அஸ்வின் இன்ஸ்டெட் ஆஃப் நிதிஷ் ரெட்டினா தென் இட் கேன் ஒர்க் அவுட். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் தேர் செட் ஆன் கிவிங் நிதிஷ் ரெட்டி அ டெபியூ. இப்ப செட் ஆன் கிவிங் நிதிஷ் ரெட்டி அ டெபியூன்னா அஸ்வின் விளையாட முடியாது இந்த டீம்ல. அதனாலதான் I feel that if they're going with that combination, Ashwin will not be able to play in this side, and this is the correct combination to go. 8 batsmen, 6 bowler. Batting பத்தி கொஞ்சம் கேள்வி சந்தேகம் இருந்ததுன்னா 8 batsmen, 6 bowler. They got 4 seamers. அப்புறம் you got 2 spinners in quality spinners in Jadeja and Sundar. This is the correct combination to go. இப்ப வந்து எதனால நான் ஆகாஷ் தீப் அஹெட் ஆஃப் பிரசீத் கிருஷ்ணா நான் எடுத்திருக்கேன்னா, ஆஸ்திரேலியால ஒரு அட்டாக்கிங் சீமர்ஸ் வேணும், ஒரு கண்டெய்னிங் சீமர்ஸ் வேணும். இப்ப பும்ரா அட்டாக்கிங் சீமர் ஆனா ரன் கொடுக்க மாட்டார். சிராஜ் அட்டாக்கிங் சீமர், ரன் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது, ரன் கொடுப்பார். பிரசீத் கிருஷ்ணாவும் அட்டாக் பண்ணா ரன் கொடுப்பார். இப்ப நிதிஷ்குமாரி டோன்ட் நோ ஹவ் வில் கோ. இப்ப வந்து இந்த 11 போட்டா இஃப் தே ஆஃப்டர் த நியூ பால் இஃப் ஆஸ்திரேலியா வந்து 15-20 ஓவர்ஸ் கொஞ்சம் அலையும், அதுக்கப்புறமா ஈஸ் அவுட் ஆயிடும். அப்ப அந்த ஒரு சில பேரு எண்ட் ஹோல்ட் பண்ணி இன்னொரு சில போலர்ஸ் அட்டாக் பண்ணும். ஸ்பின்னரும் ஒரு இக்கனாமிக்கலா போடணும். இப்ப இந்த பிரசீத் கிருஷ்ணா, முகமது சிராஜ் 2 பேருக்குமே ரன் போனானா பும்ரா மேலதான் எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் போர் ஒரு கொஞ்சம் நிறைய ஓவர் போட்டு சரியா போடணும். அதனாலதான் ஆகாஷ் தீப் டு ஹோல்ட் ஒன் அண்ட் அப், தென் யூ காட் பும்ரா அண்ட் சிராஜ் டு பி த அட்டாக்கிங் சீமர்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் டீம் ஈவன் தோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு சில இடத்துல, when you compare this team with the Australian team, I feel that there is not a lack of skill and much difference in skill level at all. இப்போ ஆஸ்திரேலியன் டீம்ல வந்து நேத்தன் மெக்ஸ்வினி டெபியூட்டன்ட் ஓப்பனிங் விளையாட போறார். அவரை தவிர வேற எல்லாரும் முன்னாடி பல வருஷமா விளையாடின ஆள் தான். இப்ப பேக்கப்ஸே 2 பேக்கப் தான் எடுத்துக்காங்க. எதனால்தான் இப்ப ஜோஷ் ஹேசல்வுட்க்கு சில சமயம் இன்ஜுரி வந்திருக்கு. எஸ்பெஷலி 2023 கொஞ்சம் இன்ஜுரி வந்து நிறுத்தது அவருக்கு. அதனால்தான் பேக்கப் ஃபார் ஜோஷ் ஹேசல்வுட் கோயிங் டு பி ஸ்கோர் போலர் இஸ் a very good backup. இந்த ஜோஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர். அவர் வந்து இஸ் a wicket keeper backup for Alex Carey. இந்த நேத்தன் மெக்ஸ்வினிக்கு முதல் 2 டெஸ்ட் மேட்ச் ஆகுது அவரை தான் வச்சுப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் மீதி 10 பேரு எப்படி பண்ணாலும் ஃபிட் எல்லா மேட்சும் விளையாடுவார். அதனாலதான் ஐ ஃபீல் தட் தேர் நாட் இன்க்ளூடட் மேட்ச் பேக்கப் பிகாஸ் ஆஃப் தட் ரீசன். McSweeney, Khawaja opening, Labuschagne 3, Smith 4, Travis at 5, Mitchell Marsh 6, Alex Carey 7, Pat Cummins 8, Mitchell Starc 9, Nathan Lyon 10 and Josh Hazlewood number 11. ஒரு டாக்கிங் பாயிண்ட் பவுலிங்லன்னா மிச்சேல் மார்ஷ் இந்த IPL 2024 இன்ஜுரி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிக்கு அப்புறமா அவர் 4 ஓவர் தான் போட்டிருக்காரு. பேட் கமின்ஸ் இப்ப சொன்னார் நம்ம மீதி 4 பேர் இவ்வளவு நல்லா போடுறதுனால we have not needed the 5th bowler muchன்னு.
ஆனா மிச்சல் மார்ஷுக்கு போட முடியலன்னா கேமரன் கிரீனும் இந்த சீரீஸுக்கு கிடையாது. அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் டு பவுல் வித் இந்தியாவுக்கு இருக்கிற ஸ்கில் லெவல்ல ஈவன் டிஸ்பைட் த கொஸ்டின்ஸ் எவ்ரிஒன் இஸ் ஆஸ்கிங் தே வில் ஷோர்லி கெட் குட் பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ் இன். இப்ப சம்டைம் ஆஸ்திரேலியா வில் டெஃபினெட்லி ஹேவ் டு பவுல் அலாட். அந்த 4 பவுலரை வச்சு ஒர்க் லோட் வில் பி அலாட். இப்ப அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் அந்த 5 டெஸ்ட் மேட்ச்க்கு will they be able to keep themselves fit if Mitchell Marsh is not able to bowl தான் பார்க்கணும். If he's able to bowl, he can bowl a few overs and will slightly lessen workload on the main 3 bowlers. இப்ப நம்ம ஸ்கில் அது ஒண்டிதான் கேள்விக்குறி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. இப்ப பேட்டிங் ஆல்சோ ஐ வுட் சே திஸ் கோஸ் இன் டு த டாபிக் ஆஃப் அந்த ஸ்கில் லெவல். இப்ப இந்த 2 டீமும் பார்த்தா அந்த ஆஸ்திரேலியன் டீம் தான் இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஸ்கில் லெவல்ஸ் பார்த்தா ரியலி இட் இஸ் நாட் மச் டிஃபரன்ஸ். இப்ப நம்ம ஓப்பனிங் பார்த்தா கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலியால முதல் 15-20 ஓவருக்கு பந்து அலையும், அப்புறமா ஈஸ் அவுட் ஆகும். அந்த டெக்னிக்கல் சவுண்ட்னஸ் வச்சுட்டு விக்கெட் லூஸ் பண்ணாத இருக்கணும். நேதன் மெக்ஸ்வீனி மெதுவா விளையாடுவார். உஸ்மான் குவாஜா been opening for long time, proven player. KL Rahul has got technically sound, he's got the ability, has not been consistent. Yashasvi Jaiswal தான் கொஞ்சம் ஃபிளாஷியா விளையாடுவார். இந்தியால எஸ்பெஷலி we have seen how he is done. இப்ப ஆஸ்திரேலியால அதே மாதிரி விளையாடி சீக்கிரமா அவுட் ஆனாலும் ஆலாம். அதனால்தான் in terms of both players being defensive early on, Australian side has got the edge. But in terms of ability, I would say even in terms of ability, India KL Rahul and Yashasvi Jaiswal have got more ability than Usman Khawaja and Nathan McSweeney. அண்ட் இதனால ஆஸ்திரேலியா எட்ஜ்னு சொல்றேன்னா, இப்ப கேஎல் ராகுல் will be technically sound, கொஞ்சம் பார்த்து விளையாடுவார். ஜெய்ஸ்வால் if he looks to play some shots early on and he gets out, that will not and the security from the openers in getting through 15 overs-னா ஆஸ்திரேலியாவுக்கு தான் அதிகமா இருக்கும் based on the way both those two play. இப்ப மிடில் ஆர்டர்ன்னு பார்த்தோம்னா லபுஷேன் வெர்சஸ் வாஹித் சுந்தர். இப்ப லபுஷேன் பெரிய பேரா இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச்ல இஸ் நாட் பின் இன் மச் ஃபார்ம் ஆஃப் லேட். வாஹித் சுந்தர் has got the ability to bat at number 4 in test matches. number 3லாம் I don't think he has டொமஸ்டிக் கிரிக்கெட்ல என்ன பண்ணிருக்கேன்னு தெரியாது. பட் especially this level he would not have played at number 3. had not played at number 3. இப்ப in terms of just how it will be on paper, who has got the more pedigree at that number? Labuschagne has got more pedigree. ஆனா அவரும் ஃபார்ம்ல இல்ல, so anything can happen. Number 4, Virat Kohli versus Steve Smith. இப்ப யாரு, who would I say at current point is in a position to play better in this series? Steve Smith. ஆனா Virat Kohli against pace in Australia, both those two can make an equal contribution for sure. Travis Head 5 versus Rishabh Pant. Rishabh Pant takes that Dhruv Jurel over Mitchell Marsh, Jadeja or Alex Carey. So on the lower order batting கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் எட்ஜ் இருக்கு. தென் இப்ப பவுலிங், இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு 2 பேர். இப்ப பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹேசல். பேட் கமின்ஸ் அட்டாக்கிங் சீமர் கேன் கீப் த ரன்ஸ் டவுன். இந்தியா காட் பும்ரா, ஆஸ்திரேலியா காட் பேட் கமின்ஸ். ஜோஷ் ஹேசல்வுட் ஒரே இடத்துல நாட் கிவிங் ரன்ஸ் அண்ட் he has taken many wickets. அட்டாக்கிங் bowler இல்ல, பட் he can hold a line and he will pick wickets. இந்தியாக்கு ஷம்மி மாதிரி இருந்தா ஒரு அட்டாக்கிங் bowler who can keep the runs down, they would have been able to both ரெண்டு cancel out. Also India even have a better combination than Australia. இப்ப without Mohammad Shami, இப்ப பும்ரா தோட முகமது சிராஜ் அட்டாக்கிங் bowler but goes for runs. பிரசித் கிருஷ்ணா அட்டாக்கிங் bowler goes for runs. Akash Deep is a defensive bowler, but is he going to run through the opposition? Look, at times no. ஸோ பும்ரா மேலதான் நிறைய ஓனர்ஸ் இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியன் டீம்லயே பார்த்தோம்னா அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டார்க் அண்ட் நேசல்வுட், கமின்ஸ் அண்ட் நேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க் எப்பயுமே இந்த டீம்ல ஒரு லக்ஸுரி போலரா வந்திருக்காரு. சிராஜும் சரி ஃபார் இந்தியா, மிச்சல் ஸ்டார்க் ஃபார் ஆஸ்திரேலியா. ஓப்பனிங் போலிங் போட்டு வாட் எவர் யூ ஆர் லுக்கிங் டு ரன் த்ரூ த ஆப்போசிஷன். ரன் போனாலும் பரவாயில்ல. அதனாலதான் மிச்சல் ஸ்டார்க் has taken lot of wickets, but has he been anywhere near as impactful as Pat Cummins and Josh Hazlewood? No. அதனாலதான் இப்ப இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு 2 bowler இருக்காங்க. இந்தியாவுக்கு without Shami only that one bowler who can bowl, who can look to take wicket but also not give runs while doing that. So அது ஒண்டிதான். அதோட அந்த ஸ்கில் லெவல்ஸ் நான் திருப்பி சொல்றேன். லோவர் ஆர்டர் பேட்டிங் இந்தியா got the edge. டாப் ஆர்டர் பேட்டிங் பேருன்னு பார்த்தா ஆஸ்திரேலியா got the edge, பட் ஃபார்ம்ல கவாஜா தோட அவ்வளோ இல்லை. அண்ட்
I think in terms of the greater amount of bowling options, India got 6 bowling options compared to Australia 5, could even be 4 if Mitchell Marsh is unable to bowl. So India வந்து நிறைய நாள் விளையாடினா Australia after a point they will struggle for the workloads to be managed. So even though on paper Australiaக்கு edge கொஞ்சம் இருக்கு, ஆனா that edge is nowhere near as slight edge தான் ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆஸ்திரேலியா strategically அடிச்சா கண்டிப்பா ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கலாம். and this Indian team has got the skills, has done it in the last few occasions consecutively. கண்டிப்பா there's one team is got the skills to beat Australia, this Indian team. என்னை பொறுத்த வரைக்கும் India have got a great chance of winning the series. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் அனுப்புங்க. and remember, this is my opinion, watch yours.